மக்களவை தொகுதி தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். மேனிபெஸ்டோ பிரதியை வெளியிடுறாங்க. நம்முடைய 12 நண்பர்கள் யார் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்க. அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் விவசாய அணியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவங்க இருக்கிறாங்க. சமீபத்தில் நம்முடைய மக்கள் நீதி மையத்திலிருந்து இணைந்து பார் கல்வி குழுமத்தினுடைய தலைவராக இருந்து நிறைய இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அக்கா அனுஷா அவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அண்ணன் கல்யாண சுந்தரம் அண்ணன் நம்முடைய தேர்தல் அறிக்கை குழுவினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கு வந்திருக்கக்கூடிய சூலூர்லேருந்து செல்குமார் அண்ணன் எஸ்ஆர் அண்ணன் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, சுருக்கமாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ, ஒரு கழுகு பார்வையை போல வேகமாக உங்கள்கிட்ட முக்கியமான விஷயத்தை உங்கள் முன்னால் வைக்கிறோம். நம்முடைய மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா, நமது கனவு நமது கோவை, கோவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு, வேட்பாளராக என் கனவு நமது கோவை, கோயம்புத்தூருக்கு வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய கனவு, இரண்டையும் சேர்த்து மோடி கேரண்டியாக கொடுத்திருக்கின்றோம். இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ அறிக்கையை பார்த்தீங்கன்னா, நாம் சொல்லி இருப்பது 100 வாக்குறுதி 500 நாட்கள். 500 நாட்கள்ல கோவைக்கு 100 வாக்குறுதி தான் நம்முடைய மேனிஃபெஸ்டோனுடைய முக்கியமான இது. அதுல முக்கியமான 15 விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் படித்து காட்டுகின்றோம். அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்றோம், ஒரு காப்பி கொடுத்துட்றோம். அதை நீங்க பார்த்துக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் அதை நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு மிக முக்கியமாக முதல் நம்முடைய வாக்குறுதி, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு அது மக்கள் குறைதீர்ப்பு மையமாக 6 சட்டமன்ற அலுவலகத்தில் தனித்தனியாக அது செயல்படும். கோவை விமான நிலையத்தை உலக தரத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முனையமாக மேம்படுத்தப்படும். கோவை மெட்ரோ திட்டப்பணிகள் விரைந்து முடிக்கப்படும். தமிழகத்தில் 2வது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM கோவையிலே நிறுவுவதற்கான எல்லா முயற்சி எடுப்போம். விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டத்தை செயல்படுத்துவோம். கோவையினுடைய ஜீவ நதியாக இருக்கும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையினுடைய நீர்வளத்தை மேம்படுத்துவோம். விசைத்தறி உரிமையாளர்கள் பயன்பெறும் வண்ணம் பவர் டெக்ஸ் திட்டத்தை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம். பவர் டெக்ஸ் திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடுகள் அமைக்க மற்றும் சாதாரண விசைத்தறிகளை நாடா இல்லாத விசைத்தறிகளாக மாற்ற வழங்கப்படும் மானிய தொகையை உயர்த்தி வழங்குவோம். கோவையிலே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய ஒரு கிளை அலுவலகத்தை திறப்போம். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, போதை தடுப்பு மையத்தை, மத்திய அரசினுடைய NCB மையத்தை கோயம்புத்தூரிலே நிறுவுவோம். கோவையில் ஆட்டோமோட்டிவ் காரிடார் அமைப்போம். கோவை டிஃபென்ஸ் காரிடார்ல செமிகண்டக்டர்களை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்திடம் வலியுறுத்துவோம். கோவை பாராளுமன்றத்தில் மத்திய அரசினுடைய 4 நவோதயா பள்ளிகளை அமைத்து நமது குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வழிவகை செய்வோம். இந்த பகுதியினுடைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பான பயிற்சிகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு பயிற்சி மையங்களில் ஒன்றான தேசிய விளையாட்டு ஆணையம் பட்டியாலா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பட்டியாலா, அதனுடைய கிளை பயிற்சி மையம் கோவையில் அமைப்பதற்கு பாடுபடுவோம். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அடுத்த 500 நாட்களுக்குள்ள, அதாவது 1.5 வருஷத்துல 250 மோடி ஐயாவுடைய மக்கள் மருந்தகங்களை நிறுவுவோம். வயோதிகர்கள் உடல் ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான சிறப்பு மருத்துவ தேவையை பூர்த்தி செய்ய கோவையில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் ஃபார் அவர் ஓல்டர் ஜெனரேஷன், அதை கோயம்புத்தூர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆன்மீக தலங்களுக்கு கோவையிலிருந்து 10 புதிய ரயில்கள் இயக்க முயற்சி எடுப்போம். சபரிமலை யாத்திரையை ஒருங்கிணைக்க கோயம்புத்தூரிலே உதவி மையத்தை அமைப்போம். கொங்கு மண்டலத்தில் மத்திய அரசின் உதவியோடு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனையை நிறுவுவோம். ஆயுஷ்மன் பாரத் திட்ட பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் இலவச சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுப்போம். கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு கோவை மாநகரில் 3 ஃபுட் பேங்கை அமைப்போம். அதாவது எந்த நேரமும் எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உணவு கொடுப்பதற்காக தனியாரோடு கைகோர்த்து
3 கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல 3 ஃபுட் பேங்க் கோயம்புத்தூர் மாநகர்ல உருவாக்கப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.